இப்பொழுது மிக முக்கியமான ஒரு வேலைக்கு வந்திருக்கிறோம். இந்த வேளையில மத்தியில கர்த்தருடைய வார்த்தையின் வசனத்தை கொண்டு வரும்படியாக ஏபி சபையின் தலைமை போதரும் ஸ்தாபரும் இருக்கிற ரெவரண்ட் சாம் செல்லதுரை அவர்கள் மத்தியில இருக்கிறார்கள். குடும்பத்துக்கு ஆறுதலாகவும் நம் அனைவருக்கு ஒரு ஆசீர்வாதமாகவும் வேலையில கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள். நீண்ட காலமாக இந்த குடும்பத்தோடு எனக்கு தொடர்பு இருந்து வருகிறது. கிளாடி அண்ணன் எனக்கு அவங்க கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி இருந்தே தெரியும். வாலிபரா அவர் பாட்டெல்லாம் பாடி பிரசங்கெல்லாம் பண்ணி ஊழியம் செய்கிற காலத்திலிருந்தே எனக்கு தெரியும். அப்போ நான் எனக்கு ஒரு 15 வயசு 14-15 வயசு இருக்கு. நானும் அப்போ அக்கார்டியன்லாம் வாசிப்பேன், அவரும் வாசிப்பாரு. அடிக்கடி சந்திச்சிருக்கிறோம். அவருடைய அதன் பிறகு நான் எனக்கு ஒரு 16 வயசு இருக்கும்போது பிரதர் ஜீவானந்தம் அவர்களோடு சேர்ந்து அவர் போகிற ஊர்களுக்கெல்லாம் அவரோட பயணம் செய்வேன், மியூசிக் வாசிப்பேன், பாட்டு பாடுவேன், அவர் பிரசங்கம் பண்ணுவார். இப்போ எனக்கு ஞாபகம் இருக்கு, கிளாடி என்ன கல்யாணம் பண்ண போகிறாங்கன்ற செய்தி வந்தது எனக்கு ஞாபகம் இருக்கு. ஜீவானந்தன் தான் எனக்கு சொன்னார், பொண்ணு பெங்களூர்லேருந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண போகிறார் கிளாடி அப்படின்னு என்கிட்ட சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்குது. இப்படி எங்களுடைய தொடர்பு அவ்வளோ தூரம் போகுது. கிளாடி அண்ணனுடைய தகப்பனார் அவரு எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. எங்கள் வீட்டில எல்லாம் ஆச்சரியப்படுவாங்க, இவ்வளோ சின்ன பையனுக்கு அவ்வளோ பெரிய ஃப்ரெண்டாங்க. நாங்கள் 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். அடிக்கடி அவரை போய் பார்ப்பேன், அவர் என்ன வந்து பார்ப்பாரு. எனக்கு அவர் மேலே ரொம்ப பிரியம். அவர் ரொம்ப நைஸ் நேச்சர்ட் பர்சன். எப்படி அவர் என்ன ரொம்ப நேசிப்பார். அவரும் எப்படி ஃப்ரெண்டானாருன்னா ஜீவானந்தத்து கூட அவரும் வருவார். இந்த டீமில் சில நேரத்தில் ஊர்களுக்கு வருவார். இப்படி தான் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். பிற்காலத்தில் நான் இந்த நாட்டை விட்டு போய் வெளியில் படிக்க போய் ஒரு 10 வருஷம் வெளியிலே இருந்துட்டதுனால எனக்கு தொடர்பு விட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த குடும்பத்தோடு மறுபடியும் இப்போ தொடர்பு உண்டாயிருக்கு பல வருஷங்களாக. போன வருஷம் இந்த நாளில் அவங்கள போய் சந்திச்சேன். அவங்க வீட்டில் கண்டிப்பாக அவங்கள போய் பார்க்கணுன்னு இருந்தது. ஸோ ஆகவே ரொம்ப லேட்டாக போகணுன்னு நினைக்கிறேன். நைட்டில் டைம் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் போய் பார்த்துடணும். அப்படியாது அவங்க பிறந்த நாள் அன்னைக்குன்னு போய் பார்த்து அவங்கள சந்திச்சு ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். இந்த பிறந்த நாளைக்கு இன்றைக்கு இங்கே வந்திருக்கேன். அவங்க ஆண்டவர்கிட்ட போய் சேர்ந்திருக்காங்க. அவருடைய வாழ்க்கைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அருமையான கிளாடி அண்ணனும் ரொம்ப அருமையான ஒரு ஊழியக்காரர், ஒரு நல்ல மனிதர், ரொம்ப இனிமையானவர். நேச்சர் வந்து அவ்வளோ இனிமையான ஒரு நேச்சர். யாரும் அவரை வெறுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷன். இப்படிப்பட்ட இந்த குடும்பத்துக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்களுக்கும் இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் ஆறுதலாக ஒரு சில வார்த்தைகளை சுருக்கமாய் சொல்ல விரும்புகிறேன். நான் நேரம் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்நாளின் கடைசி காலகட்டத்திலே இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். அதுக்கு முந்தின வசனத்தை பார்த்தீங்கன்னா சொல்லுகிறார், தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது அப்படிங்கிறார். அவர் மரிக்க போகிறாருங்கிறது அவருக்கே தெரிஞ்சிருச்சு. தெரிந்து விட்டு இப்படி ஒன்றை சொல்லுகிறார். இது ரொம்ப ஒரு ரேர் ஸ்டேட்மெண்ட். ஏனென்று சொன்னால், இப்ப காமிச்சாங்க இல்லையா சிஸ்டர் கிளாடி, அவங்க கடைசி நேரத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படி கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் மரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாய்ப்பு, அவங்க மரிப்பாங்கன்னு தெரிஞ்சு கொடுத்தாங்களான்னு தெரியல எனக்கு. ஒருவேளை பிள்ளைகளுக்கு ஒரு செய்தி கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயமா நாளைக்கு நம்ம இருக்க மாட்டோம்னு நினைச்சா ஒரு மனுஷன் என்ன சொல்ல விரும்புவார், அதைத்தான் இங்க வாசிக்கிறோம் நம்ம. ஆகவே ரொம்ப ரேர் ஸ்டேட்மெண்ட். அவர் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்கிறார். இந்த வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் நாம் சிந்திக்க வேணும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நம்முடைய வாழ்க்கையை பற்றி, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை பற்றி
எல்லாத்தையும் பற்றி கொஞ்சம் ஆழமாய் நாம் சிந்திக்க இது ஒரு வாய்ப்பாகிற தருணமாய் இருக்குது. அதனாலதான் துக்க வீடு போகிறதுக்கு நல்ல போகிறது நலம் என்று வேதம் சொல்லுது. இதெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்கறது இல்லை. சாதாரணமா போறோம், வர்றோம், வேலை செய்யறோம், சாப்பிட்றோம், படுத்து தூங்குறோம், இப்படியே ருட்டீனா போயிட்டே இருக்குது வாழ்க்கை. வாழ்க்கையினுடைய சிக்னிபிகன்ஸ், வாழ்க்கையினுடைய முக்கியத்துவம், இதனுடைய அர்த்தம், மீனிங், இதெல்லாம் யோசித்து பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடுது. ஆகவேதான் இந்த கூட்டம் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். அவங்க தேவனுடைய பிரசன்னத்தில் போய் சேர்ந்துட்டாங்க. இங்கே நிறைய பேருக்கு இன்றைக்கு ஆறுதல் தேவைப்படுது. அதுக்காக இந்த கூட்டம். கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதுக்காகவும் இந்த கூட்டம் ஸ்தோத்திர கூட்டமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து நாம் சிந்தித்து நாம் சில காரியங்களை உணர்ந்து கொள்வதற்கு இந்த கூட்டம் ஏதுவாக இருக்கிறது என்பதை நான் நம்புகிறேன். ஆகவேதான் கர்த்தருடைய வார்த்தையை இந்த கூட்டங்களை பிரசங்கிக்கிறோம். பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். ஃபைனல் காமெண்ட் அபவுட் ஹிஸ் லைஃப். வாழ்க்கை ஒரு நல்ல போராட்டம் என்கிறார். வாழ்க்கையை விவரிக்கிறார். வாழ்க்கையினுடைய அர்த்தம் அவருக்கு புரிஞ்சிருச்சு, அதை விவரிக்கிறார். இது ஒரு நல்ல போராட்டம் என்று சொல்லுகிறார். குட் ஃபைட், வாட் தி குட் ஃபைட். ஒரு குட் ஃபைட்டை ஏன் குட் ஃபைட்னு சொல்றோம் பாருங்க. மேட்ச் நடக்குது, கிரிக்கெட் மேட்ச், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடக்குது. இந்தியா தோத்துருச்சுன்னா அது பேட் மேட்ச் இல்லையா? நம்ம ஆட்களுக்கு மேட்சா இது ரொம்ப மோசம் ஆகணுங்க, அந்த அம்பையர் மோசமாக்கும், இந்த பசங்க மோசமாக்கும், விளையாடினவங்க பாகிஸ்தான்கார மோசமாக்கும், எதையா ஒன்று சொல்லிட்டு வந்துடுவோம். அது பேட் மேட்ச், ஏன்னா நம்ம தோத்துட்டோம். எது குட் மேட்ச்? நம்ம ஜெயிக்கிற மேட்ச் தான் குட் மேட்ச். நம்ம ஜெயித்துட்டா ரொம்ப பிரமாதமான மேட்ச், சூப்பரா இருந்தது. அப்படியாக ஒருவேளை எதிராளி நல்லா விளையாடாம இருந்ததுனால ஜெயித்திருப்போம். ஆனா அப்படி பேச மாட்டோம், ரொம்ப சூப்பர் மேட்ச் ஆகும் அப்படி, ஏன்னா நம்ம ஜெயித்துட்டோம். அப்ப நான் சொல்லுகிறேன், நல்ல போராட்டம்ங்கிறது, குட் ஃபைட்ன்றது, நம்ம தோக்குறதா தான் குட் ஃபைட்னு சொல்ல மாட்டோம், ஜெயிக்கிறதுனால தான் குட் ஃபைட். பவுல் சொல்லுகிறார், வாழ்க்கையே ஒரு குட் ஃபைட். இது ஒரு நல்ல போராட்டம். ஏனென்றால் இதுல யாரு ஜெயிக்கிறாங்கன்னு சொல்லி ஏற்கனவே தீர்மானமாகிவிட்டது. நாம் தான் வின்னர்ஸ். இட் இஸ் ஆல்ரெடி டிசைடட். இது ஏற்கனவே தீர்மானமாகிவிட்டது வாழ்க்கையில. அது சொல்ற நல்ல போராட்டத்தை பாடுங்க, வின் பண்ணிட்டேன் லைஃப்ல. நான் வின்னர், ஐ எம் a winner, I have won. நான் ஜெயத்தை எடுத்துட்டேன், வின் பண்ணிட்டேன் வாழ்க்கையில. இது நல்ல போராட்டம், ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேட்ச். இது சரியான ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுக்கப்பட்டது. நல்லா வாழ்ந்துட்டேன் இந்த வாழ்க்கைய. என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு நான் கடவுள் எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்பை வீணடிக்காமல், வருஷங்களை வீணடிக்காமல், எனக்கு கொடுத்த அறிவு, என்னுடைய ஆற்றல், எனக்கு கொடுத்த திறமை, தாளந்து, அழைப்பு, எதையுமே வீணடிக்காமல் எதெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு நான் நல்ல போராட்டத்தை போராடிட்டேன். இட் ஹஸ் பீன் a good match. It's a winning match. It's a winning life அப்படிங்கிறார். நம்முடைய வாழ்க்கைக்கு கடைசிக்கு வரும்போது, நம்முடைய வாழ்க்கையை முடிக்கும் போது இப்படி நாம் ஒவ்வொருவரும் சொல்ல முடியணும், அந்த விதத்திலே நாம் வாழ்வதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இது ஒரு நல்ல போராட்டம். இது போராட்டம் மாதிரி தெரியலாம். மேட்ச்ல பாத்தீங்கன்னா, இந்த பாக்ஸிங் மேட்ச் எல்லாம் பாருங்க, முகமது அலி ஃபைட் பண்ண காலத்துல நான் பாக்குறது உண்டு ரெகுலரா. இப்போ அவுட் ஆஃப் டச் ஆயிடுச்சு. அவர் முகமது அலி ஒரு ஃபைட்டர் மட்டும் இல்லை, ஒரு என்டர்டெய்னர் கூட. அதனால பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். அவரை பார்த்தீங்கன்னா அடி வாங்குவார். முதல் ஒரு 6-7 ரவுண்டு அடி வாங்கிக்குவாரு. கையை அப்படியே வச்சு மூடிக்கிட்டு அவன் கொடுக்குற அடியெல்லாம் வாங்குவார். ஒருத்தர் கேட்டான், அவர் இன்டர்வியூ பண்றவன், என்ன இப்படி அடி வாங்குறீங்களே, கொடுக்க வேணாமா? அவன் அடிக்கிறான் வாங்கிட்டே இருக்கீங்கன்னா, அடிச்சாதான் அவன் டயர்ட் ஆவான்ற. அவன் அடிக்கட்டும், ஏன்னா அவன் நான் அடிக்க போறேன், அந்த அடியில் அவன் எந்திரிக்கவே மாட்டான். ஆகவே அவன் அடிக்கட்டும். நல்லா அடிக்க விட்டுட்டு வேடிக்கை பார்க்கறது ஒரு 5-6 ரவுண்டு. அவன் அடிச்சு களைச்சு போய் அப்புறம் அடிக்கும் போது பாருங்க, ஒருத்தரையும் மிஸ் ஆகுது. குறி வச்சு அடிக்க முடியல, முகத்துல குத்த முடியல, அந்த மாதிரி உடம்பே கிடைக்க மாட்டேங்குது. இவர் ஓடி சுத்தி வந்துட்டு இருப்பாரு. அவன் விரட்டியே டயர்டாகி ஒன்னும் முடியாம போயிடும் பாருங்க. அப்புறம் ஓங்கி ஒண்ணு போட்டா அவன் விழுந்தான்னா எந்திரிக்கவே மாட்டான். அந்த மாதிரி அடிப்பாரு. அப்ப இந்த வாழ்க்கை ஒரு போராட்டம் மாதிரி தெரியுது. சில நேரத்துல எதிராளிகிட்ட அடி வாங்குற மாதிரி இருக்கு, பல பிரச்சனைகள் இருக்குது, இதுல பல போராட்டங்கள் வருது, சேலஞ்சஸ் வருது.
பல இக்கட்டான சூழ்நிலையில் சந்திக்க வேண்டியது இருக்குது, பல காலகட்டங்களை கடக்க வேண்டியதா இருக்குது. போராட்டத்தை கடந்து வராத ஆட்கள் இங்க யாருமே கிடையாது. நான் எத்தனையோ வருஷமா ஊழியத்துல இருக்கிறேன், எனக்கே நம்ப முடியல இவ்வளவு வயசாயிடுச்சேன்னு. எவ்வளவு போராட்டத்தை கடந்து வந்திருக்கிறேன். நான் நினைச்சது உண்டு, ஒரு போராட்டத்தையும் கடக்கும் போது யோசிப்பேன், இது தான் கடைசி, இதுக்கு மேல எல்லாம் நல்லா இருக்கும். ஆனா இப்ப அப்படி இல்லை. இப்பதான் தெரியுது எனக்கு. ஒரு முறை நான் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கும்போது வெளிநாட்டுல ஒரு இடத்துல கார்ல ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது மலையா இருக்குது பாருங்க. ஒரு மலைக்கு அப்புறம் இன்னொரு மலை வந்துகிட்டே இருக்குது, போயிட்டே இருக்கிறேன். எப்பதான் கலிபோர்னியாவுக்கு போறேன் பாருங்க, நியூயார்க்ல இருந்து கலிபோர்னியாவுக்கு டிரைவ் பண்ணிட்டு போய் என்னுடைய வாலிப நாட்கள் போகும்போது மலையா இருக்குது. அந்த காலராடோ அந்த அரிசோனா பக்கம்லாம் போகும்போது ஒரு மலைக்கு அப்புறம் இன்னொரு மலை வந்துகிட்டே இருக்கு. எனக்கு பார்த்து பார்த்து களைப்பாயிடுச்சு. ரோட்ல ஒன்றும் கார்களும் அவ்வளவு கிடையாது, ரொம்ப காலியா இருக்குது, வெறும் மலைகள் தான் இருக்குது, 100கணக்கான மைல் போயிட்டே இருக்கு. நான் யோசித்தேன், சரி இந்த மலை முடிஞ்சோன்னு அடுத்தது ஏதாவது ஊர் வந்துடும், இது முடிஞ்சோன்னு அடுத்தது ஏதாவது வந்துடும் யோசிப்பேன். வரவே வராது, சும்மா மலை தொடர்ச்சி அப்படியே வந்துகிட்டே இருக்கு. வாழ்க்கையில சில நேரத்துல வாழ்க்கையை பார்க்கும்போது பிரச்சனைனால பிரச்சனை மாதிரி தெரியுது, தொடர்ச்சியா மலை தொடர்ச்சி மாதிரி பிரச்சனைகள் தொடர்ந்து ஒண்ணு மேல ஒண்ணு சவால்கள் போராட்டங்கள் அப்படின்னு இருக்குது. ஆனா பவுல் அப்போஸ்தலன் சொல்றது எனக்கு ரொம்ப பிடிக்குது, இது நல்ல போராட்டம். இவ்வளவு நாள் ஊழியத்துல நான் கண்டுபிடிச்சது என்னன்னா, இந்த போராட்டங்கள்லாம் என்ன ஒண்ணும் பண்ண முடியல. ஓரல் ராபர்ட்ஸ் என்கிற ஒரு பெரிய ஊழியக்காரர் இருந்தார் பாருங்க, அவர் ஒரு முறை பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தார். அவர் கிட்டத்தட்ட 90 வயசா இருக்கும்போது பிரசங்கம் பண்றாரு. உட்கார்ந்துக்கிட்டே நான் கேட்டேன், ஒரு ஊழியக்கார கூட்டத்தில் ஒரு 7000 பேர் வந்திருக்காங்க பிரசங்கம் பண்றாரு. அப்படி யூனிவர்சிட்டியில உட்கார்ந்து நிக்க கூட முடியல மனுஷன், உட்கார்ந்துட்டே பிரசங்கம் பண்றாரு. சொல்ல, நான் ஊழியம் செய்த காலங்களிலே நான் நல்லா வந்துட்டு இருக்கும்போது என்னை பிடிக்காதவங்க நிறைய பேர் இருந்தாங்க. என்னை பிடிக்காத ஆட்களை எல்லாம் ஒன்னா சேர்த்து கூட்டினீங்கன்னா இந்த 7000 பேர் உட்கார ஆடிட்டோரியமே பத்தாதுங்கிறார். என்னை ஒழிச்சிடணும், என்னை ஒண்ணுலாம் ஆக்கிடணும்னு நினைச்ச ஆட்கள் அவ்வளவு பேர் இருந்தாங்க, ஆயிரக்கணக்கான பேர் இருந்தாங்க நாட்டுல. அவங்களெல்லாம் கூட்டின அந்த ஆடிட்டோரியம் கூட கொள்ளாது, அவ்வளவு பேர் இருந்தாங்க. ஆனா அவ்வளவு பேரும் சேர்ந்து என்ன ஒண்ணும் பண்ண முடியல. நான் என்ன செய்யும்படியா பிறந்தனோ, எதுக்காக நான் வாழ்ந்தேனோ அதை செஞ்சு முடிச்சிட்டேன் நான் அப்படின்ற 90 வயசுல சொன்னாரு. என்ன ஒரு சாட்சி பாருங்க. பவுல் அப்போஸ்தலன் நான் நல்ல போராட்டத்தை போராடினேன்னு சொன்னது அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இருக்குது. ஓரல் ராபர்ட்ஸ் பார்க்காத பிரச்சனை கிடையாது, ஏராளமான பிரச்சனையை பார்த்துட்டாரு. ஆனா வின்னரா முடிக்கிறார் வாழ்க்கையை. சொல்றாரு, நல்ல போராட்டம் இது, எல்லாரையும் பார்த்துட்டேன், இன்னும் 10,000 பேர் வந்தாலும் ஒண்ணும் நடக்காது, நான் செய்ய நினைச்சது செஞ்சு முடிச்சிட்டேன், கர்த்தருடைய தயவினால அப்படி கிருபையினால எல்லாத்தையும் வெற்றிகரமா செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படிங்கிறார். அப்ப வாழ்க்கை என்கிறது ஒரு பயணம், நீண்ட பயணம். இதுல பல சவால்கள், பல போராட்டங்கள், பல காரியங்களை சந்திக்க வேண்டியது இருக்குது. ஆனால் ஒரு காரியத்தை நினைவு வைத்துக் கொள்ளணும், முதல்லயே ஆரம்பிக்கும் போதே. சிலர் ஆரம்பிக்கும் போதே தப்பா யோசிக்கிறது, இது தோல்வி ஒரு வாழ்க்கை மாதிரியும், இது வெறும் இது வந்து பலவீனத்தின் வாழ்க்கை மாதிரி நினைக்க கூடாது. இதை அப்ரோச் பண்ணும் போது எனக்கு என்னன்னா, இதை ஆரம்பிக்கும் போதே ஒரு நல்ல ஆட்டிடியூடோட ஆரம்பிக்கணும். திருமணத்துக்கு வர்றவங்களுக்கு நான் சொல்றது உண்டு, திருமணம் பண்ண வர்றவங்களுக்கு சொல்றது உண்டு. நீங்க ஆரம்பிக்க போறீங்க, ஆரம்பிக்கும் போதே பயத்துல ஆரம்பிக்க கூடாது. 2 பேரும் ஒர்க் அவுட் ஆகுமோ ஆகாதோ, சேர்ந்து வாழுவோமோ வாழ மாட்டோமோ, ஊரெல்லாம் எல்லா வீட்லயும் சண்டை போட்டுக்கிறாங்களே, நம்ம எப்படி நல்லா வாழ முடியும், எந்த வீட்லயும் யாரும் சமாதானமா இல்லையே, நமக்கு மட்டும் எப்படி சமாதானம், இப்படிலாம் யோசிக்க கூடாது. கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு, மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல. எல்லாத்தையும் நல்லது நல்லது நல்லதுன்னு சொல்லிட்டே வர்றாரு. முதல் அதிகாரத்துல, ஆதியாகமத்துல ஒண்ணுதான் நல்லது இல்லைன்னாரு. 2ஆம் அதிகாரத்துல அது என்னன்னா, தனிமையா இருக்கிறது நல்லது இல்லைன்னு. இப்ப நான் சொல்றேன், திருமணம் உங்களுக்கு நல்லது, இது நல்லதா கெட்டதான்னு அதை யோசிச்சுட்டு இருக்க கூடாது. நல்லதுன்ற ஒரு கன்விக்ஷனோட, ஒரு தைரியத்தோட, நம்பிக்கையோட திருமண வாழ்க்கையோட நுழையணும். அப்படி நுழைஞ்சாதான் அந்த திருமண வாழ்க்கையை ஒரு எதிர்பார்ப்போடு வாழ முடியும். இது நல்லது, இது எனக்கு ஏற்றது, இதுல நான் நுழைஞ்சிருக்கிறேன், கடவுளுடைய கிருபை எனக்கு இருக்குது, இது கடவுள் எனக்காக வச்ச வாழ்க்கை, கடவுள் எங்களை ஆணும் பெண்ணுமா ஏன் உண்டாக்கி இருக்கிறாரு, கணவன் மனைவியா வாழணும், குடும்பம் உண்டாகும், பிள்ளைகள் உண்டு, அதுக்காக அப்படி உண்டாக்கி இருக்காரு அப்படிங்கிற ஒரு அபார நம்பிக்கையோட வாழ்க்கை ஆரம்பிக்கணும். அப்ப ஊழியமா இருந்தாலும் சரி, வாழ்க்கையா இருந்தாலும் சரி, எப்படி ஆரம்பிக்கணும், ஆரம்பமே கரெக்டா இருக்கணும். பாருங்க, ஆரம்பம் எல்லாம் தெரியாது, ஆனா ஒரு காரியத்தை கரெக்டா தெரிஞ்சு வச்சுக்கணும். அது என்னன்னா, this is going to be a winning life. நான் ஜெயிக்கிறவனாய் இருக்க போகிறேன், தோக்க மாட்டேன், வாழ்க்கையில ஜெயிப்பேன். ஜெயத்தை தவிர எனக்கு வேற எதுவும் தெரியாது, கர்த்தர் எனக்கு வேற எதையும் வைக்கல. கர்த்தர் தோக்க முடியாது, கர்த்தர் ஜெயிக்கிறவராய் இருக்கிறார். ஜெயத்தை தவிர அவர் எனக்காக எதையும் வைத்தில்லை.
நான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவனாக இருக்கிறேன்ற அந்த ஆட்டிடியூடோட ஆரம்பிக்கணும். அந்த ஆட்டிடியூட் இருந்தா 1000 பிரச்சனை வந்தாலும் அந்த ஆட்டிடியூட் உள்ள ஒரு மனுஷனை வீழ்த்த முடியாது, அந்த மனுஷனை விரட்ட முடியாது, அந்த மனுஷனை கீழே தள்ளிட முடியாது. பாருங்க, உள்ள ஆட்டிடியூட் இது வந்துருச்சுன்னா இது ஒரு நல்ல போராட்டம். இது ஏன் நல்ல போராட்டம்னா நான் தான் வின்னர். இதுல இந்த வாழ்க்கை கர்த்தர் எனக்கு கொடுத்த வாழ்க்கை, கர்த்தர் என்ன அழைப்பு, இது கர்த்தர் என்ன தெரிந்து கொண்டிருக்கிறாரு, கர்த்தர் என்ன அனுப்புறாரு, கர்த்தர் என்ன இதை செய்ய சொல்றாரு, அதனால இதை செய்வேன். வின்னிங் இல்லாம வேற எந்த பேச்சுக்கு இடமே கிடையாது. ஜெயம்தான், ஜெயம் மட்டுமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு வாழ்க்கையை நாம் ஆரம்பிக்க வேண்டும். வாழ்க்கையை ஒரு பாசிட்டிவா தான் ஆரம்பிக்கணும். பாருங்க, நெகட்டிவ் ஆரம்பிக்க கூடாது. நெகட்டிவ் ஆரம்பிச்சா எல்லாமே நெகட்டிவா போயிடும். as a man thinketh so is he, பைபிள் சொல்லுது. வேதத்துல சொல்லுது, ஒரு மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படியோ, as a man thinketh in his heart, ஒரு மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். உங்க நினைவுகளை காட்டில நீங்க மேல போயிட முடியாது, நினைவை காட்டில கீழே வந்துட முடியாது. உங்க வாழ்க்கை எந்த தரம் கொண்டதா இருக்க போது, உங்கள் நினைவு எந்த தரம் கொண்டதா இருக்குதோ அந்த தரம் தான் வாழ்க்கை தரம் இருக்கும். நம்முடைய வாழ்க்கை தரத்தை நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய நினைவுகள் நிர்ணயிக்கிறது. சிலர் நினைக்கிறாங்க கடவுள் நிர்ணயிக்கிறார். கிடையாது, கடவுள் நம்ம கையில் கொடுத்திருக்கிறார், நம்மளை மதிக்கிறார் கர்த்தர். நீ நிர்ணயிச்சு கொன்ற செக்க கொடுத்து நீ எழுதிக்கொன்ற மாதிரி, நீ எழுது, நான் இருக்கிறேன், ஆனர் பண்ணுவோம் செக்க. நீ என்ன நினைக்கிற அதான் நடக்கும், ஒன்னா நீ என்ன சொல்றியோ அதான் நடக்கும்ன்ற. அவன் சொன்னபடி ஆகும், உன்னுடைய நினைவுகள் படிதான் நீ இருப்பேங்கிற. அப்ப கர்த்தர் மனுஷனுக்கு எவ்வளவு பெரிய ஒரு மரியாதையை கொடுத்திருக்காரு பாருங்க, எவ்வளவு பெரிய உன்னதமான ஒரு ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறாரு. கர்த்தர் எல்லாம் நான் உனக்கு பண்ணி வச்சிட்டேன், நீ பேசாம இரு, எது எது எப்போ நடக்கணுமோ நடக்கும் அப்படின்னு சொல்லல கர்த்தர். நீ என்ன நினைக்கிற அதன்படிதான் உன் வாழ்க்கை இருக்குன்ற. The ball is in my court. நான் தான் பாடணும், பந்து என் சைடுல இருக்குது, எங்க அடிக்க போறேங்கிறது என்னுடைய கையில இருக்குது, நான் என்ன பண்ண போறேங்கிறது என் கையில இருக்குது. கர்த்தர் அப்படி வச்சுட்டேன் மனுஷன் அவ்வளவா மதிக்கிறார். ஏன்னா மனுஷனை அவர் உண்டாக்கி இருக்கிறார், அவருடைய சாயலுடைய ரூபத்தின்படி. அதனாலதான் நான் சொல்றது உண்டு, believe in the God who believes in you. கடவுள் உங்களை நம்புறார், அந்த கடவுளை நம்புங்க. கடவுள் உங்களை மதிக்கிறார், அந்த கடவுளை மதியுங்க. கடவுள் உங்களை பெருசா நினைக்கிறார், அந்த கடவுளை வணங்குங்க. அதனால்தான் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின கடவுள் எனக்கு ரொம்ப பிரியம். ஏனென்று சொன்னா இவர் தான் என்னை மதிக்கிற கடவுள். மனுஷனா மதிக்கிற கடவுள் இவர், மனுஷனை மேன்மையா நினைக்கிற கடவுள் இவர். என்ன ஒரு ஜடம் மாதிரி வச்சு, ஒரு பொம்மை மாதிரி வச்சு தலையாட்டிட்டு கடன்னு சொல்லல அவர் சொல்றாரு, நீ எப்படி நினைக்க போறியோ அப்படிதான் இருக்கும் உன் வாழ்க்கை, நீ என்ன சொல்ல போறியோ அப்படிதான் உன் வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நான் சொல்லுகிறேன், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக என்னுடைய வாழ்க்கை நல்ல போராட்டமா இருக்கும். நல்ல போராட்டம்னா குட் ஃபைட், அது ஜெயிக்கிற ஒரு போராட்டமா இருக்கும். இதுல நான் நிச்சயமா ஜெயிப்பேன், நான் முற்றிலும் ஜெயம் கொண்டவனாய் இருக்கிறேன். இதுதான் முதல் காரியம். ரெண்டாவது சொல்றாரு, ஓட்டத்தை முடித்தேன். ஓட்டம்ங்கிறது ஒரு ரேஸ் வாழ்க்கையை ஒரு ரேஸோட கம்பேர் பண்றாரு பாருங்க. ரேஸ்ன்னு சொன்னா அதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது. நம்முடைய வாழ்க்கை ரேஸ்ல ஸ்டார்டிங் பாயிண்ட் நம்முடைய பிறப்பு கிடையாது, நம்முடைய மறுபிறப்பு. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே இப்படியே வாசிக்கிறோம் இல்லையா? 2:10 இப்படி சொல்லப்பட்டிருக்கு. எபேசியர் 2:10, ஏனெனில் நற்கிரியை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். என்ன சொல்லி இருக்குன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. நற்கிரிகளை செய்கிறதுக்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்முடைய மறுபிறப்பை குறித்து பேசுகிறது. புது சிருஷ்டிப்பா நம்மளை உண்டாக்குனார் இல்லையா? நம்முடைய பிறப்பு இல்லை, இது மறுபிறப்பு. நாம் ஏன் புதிதாய் சிருஷ்டிக்கப்பட்டோமா? ஏன் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக மறுபடியும் பிறந்து புதிதாய் சிருஷ்டிக்கப்பட்டோமா? நற்கிரிகளை செய்கிறதுக்காக. அந்த நற்கிரிகளை எப்போ ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காராம் கர்த்தர்? அவர் நாம் அதில் நடக்கும்படி அவர் முன்னதாக அவர்களை ஆயத்தம் பண்ணினார். பிஃபோர் த வேர்ல்ட் பிகன் ஆங்கிலத்தில் வருது. உலகத்தோட்டத்துக்கு முன்னாலேயே நான் எந்த பாதையில நடக்க வேணும், என்ன செய்ய வேணும்ங்கிறத அவர் ஆயத்தம் பண்ணி வைத்துதான், அதுக்காக தான் என்ன ரட்சித்திருக்கிறார். என்ன அவர் ரட்சிக்கும் போதே ஒரு நோக்கத்தோட ரட்சிக்கிறார். ரட்சிக்கும் போதே நான் அவருக்காக ஏதோ ஒண்ணு செய்ய வேணும், அவருடைய ராஜ்யத்துக்காக நான்
ஏதோ ஒரு காரியத்தை செய்து முடிக்க வேணும்னு அழைப்போட தான் என்ன ரட்சிக்கிறார். என்ன ரட்சித்துட்டு அப்புறம் தலை துரிஞ்சிட்டு இருக்கிறது இல்லை. அவர் எல்லாத்தையும் முன்கூட்டி, அவருக்கு பின் யோசனைன்றதே கிடையாது, ஆஃப்டர் தாட்ன்றதே கிடையாது கர்த்தருக்கு. ஏன்னா அவர் கர்த்தர். நமக்கு நிறைய ஆஃப்டர் தாட் இருக்குது. சிலதெல்லாம் யோசிக்கிறதே இல்லை, அந்த நேரம் வரும்போது தான் யோசிக்கிறோம். பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும்னா அது ஃபீஸ் டெட்லைன் கடந்து 5 நாளைக்கு அப்புறம் தான் நமக்கு ஞாபகம் வருது. கர்த்தர் அப்படி இருக்கவே முடியாது. கர்த்தர் எல்லாத்தையுமே முன் யோசனையோட செய்கிறார். ஏன்னா அவர் கர்த்தர். அவருக்கு கடந்தது கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாமே அவர் அறிந்தவர். அதனால அவருக்கு ஐயோ நான் அதை மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பே கிடையாது. கர்த்தர் மறக்க முடியாது, எனக்கு தெரியாதேன்னு சொல்லவும் முடியாது. எதிர்காலத்துல என்ன நடக்குதுன்னு கூட அவருக்கு தெரியும். ஆகவே அவருக்கு பின் யோசனைங்கிறதே கிடையாது, எல்லாத்தையும் முன் யோசனையோட செய்கிறவர். அவர் என்ன பண்றாரா, என்ன மறுபடியும் பிறக்க செய்து புது சிருஷ்டி ஆக்குறது எதுக்காக? அவர் எனக்காக நான் நடக்கும்படி, அவர் ஆயத்தம் பண்ணி வைக்கிற பாதையில நான் நடக்கும்படியாக, அவர் எனக்காக வைத்திருக்கிற காரியங்களை நான் செய்யும்படியாக, அதுக்காகவே என்னை ரட்சிக்கிறார் என்று வேதம் சொல்லுவது. அப்ப we are a people of destiny. நாம் ஒரு டெஸ்டினி உடைய மக்கள். உங்களை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏதோ அப்படியே இருக்கிறேன், அப்படியே போறேன், கிடையாது. ஒரு ரேஸ் மாதிரி. ரேஸ்ல இருக்கால கேட்டு பாருங்க, கரெக்டா அந்த லைன்ல நிப்பான். அந்த லைன்ல நின்னுகிட்டு விசில் அடிச்ச உடனே கிளம்புறான் இல்லையா? விசிலுக்காக காத்திருக்கான், லைன்ல நிக்கிறான். அந்த லைன்ல இருந்து ஓடும் போதும் அவனுக்காக ட்ராக் கொடுக்கப்பட்டிருக்குது, ஓடுகிற பாதை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் இங்க சொல்லி இருக்குது. 2:10 தான் சொல்லி இருக்குது. அவைகளில் நாம் நடக்கும்படி, அந்த ட்ராக்லயே நாம் போகும்படி அவர் நமக்காக ஏற்படுத்தின அந்த ட்ராக்கை ஃபாலோ பண்ணி, அதுல நீங்க ஓடும் போது பாருங்க, ஒரு 400 மீட்டர் ட்ராக்ல ஓடிட்டு இருக்கிறீங்கன்னா நீங்க இப்படி குறுக்க ஓடி போய் அப்படி ஷார்ட்கட்ல எல்லாம் வர முடியாது. அந்த ட்ராக்ல தான் ஓடணும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ட்ராக்ல தான் ஓடணும். பக்கத்தால அவனுக்கு கொடுக்கப்பட்ட ட்ராக்ல ஓடுறான். அவனை பற்றி உங்களுக்கு அவன் உங்க ட்ராக்ல தான் நீங்க ஓடணும். ஏனென்றால் உங்க ரூல் படி ஓட முடியாது. இது அப்படிதான் அது. அப்ப இந்த ஓட்டம்ங்கிறத பவுல் அப்போஸ்தலன் ரொம்ப வாழ்க்கையை அதோட ஒப்பிடுகிறார். இது ஒரு ஓட்டத்தை போல இருக்கிறது. இந்த ஓட்டம் எப்போ ஆரம்பிக்கிறது? என்னுடைய மறுபிறப்பில் ஆரம்பிக்கிறான்னு. ரட்சிக்கப்படும் போது இந்த ஓட்டத்தை நான் ஆரம்பிக்கிறேன். அன்னைக்குதான் அவரோட எனக்கு கான்டாக்ட் வருது. அவரோட கான்டாக்ட் வரும்போது தான் என்னுடைய வாழ்க்கையில முதலாக எனக்கு அர்த்தமே புரியுது. எதுக்காக நான் பிறந்திருக்கிறேன், எதுக்காக இருக்கிறேன், எதுக்காக என்ன ரட்சித்திருக்கிறார் கர்த்தர் அப்படின்னு எனக்கு விளங்க ஆரம்பிக்கிறதே அவரோட கான்டாக்ட் வந்த பிறகுதான். அதுக்கு முன்னால எனக்கு விளங்க வாய்ப்பு இல்லை. என்ன பிளான் எல்லாம் அவர் போட்டு வச்சிருக்கிறாரு. எனக்கு எப்படி தெரியும்? அவரை தெரியாம எனக்கு தெரிந்து கொள்ள முடியாது. அதனாலதான் வேத வசனம் சொல்லுது, வாலிபனே உன் வாலிப நாட்களில் உன் சிருஷ்டிகரை நினைன்னு. ஏன்னா வாலிபர்லா இருக்கிறவங்க சொல்றேன். இப்ப நினைக்கணும். நாங்கெல்லாம் வாலிபர்லா இருக்கும்போது சொல்லுவாங்க பசங்க, அப்ப இப்ப பைபிள் தூக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு இருக்காரு, இப்ப ஜாலியா ஆட்டம் போடு. வயசான பிறகு கோயில் பக்கத்திலேயே ஒரு வீடு எடுத்து அங்க இருந்து அப்படியே பொடி நடையா போயிட்டு வந்துட்டு அப்படியே கோயில் பக்கத்திலேயே கல்றா இருக்கும், அப்படியே கொண்டு போய் சேர்த்துருவாங்க. ஒண்ணு இப்ப போய் நீ பைபிள் எடுத்துட்டு கோயில் எதுவும் அலைஞ்சிட்டு இருக்கிறியே, இப்ப கோயிலுக்கு போகாதேன்பாங்க. நான் நினைச்சேன் என்ன சாமர்த்தியமான ஆளுங்க, என்ன புத்திசாலிகளா இருக்கிறாங்க. அவங்க கூட சேர்ந்து கொஞ்ச நாள் ஆட்டம் போட்டேன் நானும். அப்புறம் தான் எனக்கே புத்தி வந்தது. வாலிபனே உன் வாலிப நாட்கள் சிருஷ்டிக்கிறேன். என்ன ஏன் வாலிப நாட்கள்ல எனக்கு ரொம்ப உதவி தேவைப்படுது. எதுக்காக பிறந்தேனே எனக்கே தெரியல. என்ன படிக்கணும்னு தெரியல, எந்த காலேஜுக்கு போகணும்னு தெரியல, என்ன வேலை செய்யணும்னு தெரியல, என்னுடைய ப்ரொஃபஷன் என்னவா இருக்கணும்னு தெரியல, எந்த பொண்ணை கல்யாணம் பண்றதுன்னு தெரியல, என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. தலைகால் புரியாத காலம் அது. அப்பதான் கர்த்தரை நான் கரம் பிடிச்சேன் பாருங்க. அப்ப பிடிச்ச கரம். அவர் என்ன பண்ணாரு, ஒண்ணும் தெரியாத என்ன, முட்டாள்தனமா இருந்த என்ன அப்படியே கொண்டு வந்து வழி நடத்தி கரெக்டான பாதையில அப்படியே நடத்துற. அப்ப நம்முடைய வாழ்க்கை ஓட்டமே எப்ப ஆரம்பிக்குது? நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே அவரோடு நமக்கு ஏற்பட்டிருக்கிற தொடர்பு பாருங்க, அதுதான் வாழ்க்கையின் ஓட்டத்தின் ஆரம்பம். அந்த ஓட்டத்தை ஆரம்பிக்கிறது மட்டும் இல்ல, அது சரியா முடிக்கணும் கூட, பினிஷ் பண்ணணும். இதுல ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். சரியா பினிஷ் பண்ணணும் பாருங்க. இப்ப இந்த ஓட்டத்தை ஆரம்பிக்கும் போது ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா, கடவுள் நம்ம எப்படி உண்டாக்கி இருக்காருன்னா, ஆவி ஆத்துமா சரீரம்னு உண்டாக்கி இருக்காரு. ஆவினா நம்முடைய உள்ளான மனிதன், ஆத்துமானா நம்முடைய மனது, எண்ணங்கள், இதெல்லாம் உணர்ச்சிகள், அதெல்லாம் சரீரம். இந்த 3 பகுதியை உண்டாக்கி இருக்கிறார். இந்த மனம்ங்கிறது ரொம்ப முக்கியம் பாருங்க. ஆவிங்கிறது தேவன் வாசம் பண்ணும் ஒரு வாசஸ்தலமா இருக்குது. எனக்குள்ள அவர் இருக்கிறார், அங்க பேசுறார், எல்லாம் பண்றார். என்னுடைய மனம் ரொம்ப முக்கியம். ஏன்னா இங்க எண்ணங்கள், விருப்பங்கள், சித்தங்கள் இதெல்லாம் இங்கதான் நடக்குது. இதை வச்சுதான் வாழ்க்கையை நடக்க போறது, நடைமுறை வாழ்க்கையை நடக்க போகிறது.
இங்க ஒரு கெப்பாசிட்டியை கடவுள் கொடுத்திருக்கிறாரு. என்னுடைய எண்ணங்கள் வெறும் எண்ணங்கள் மட்டும் இல்ல, என்னுடைய எண்ணங்கள் தரிசனங்களாக வடிவெடுக்க ஆரம்பிக்கிறது. இன்னும் நம்ம லோக்கல் லாங்குவேஜ்ல சொல்ல போனா கனவுகளாக வடிவெடுக்க ஆரம்பிக்கிறது. கனவு காணக்கூடியவர்களாக, தரிசனத்தை உடையவர்களாக வாழக்கூடியவர்களாக நம்ம கடவுள் வைத்திருக்கிறார். இது ரொம்ப புரிந்து கொள்ள வேணும் பாருங்க. சும்மா இல்ல கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது சிலர் நினைக்கிறாங்க இப்படியே வந்து ஞானஸ்தானம் எடுத்து அப்புறம் அப்படியே இயேசு வருவாரு மோட்சம் போயிடலாம் அப்படின்னு. கிடையாது கிடையாது. ஞானஸ்தானம் எதுக்கு எடுத்தீங்க? ஒரு பெரிய வேலையை வச்சிருக்கிறார். அந்த வேலையை குறித்த ஒரு தரிசனம், அந்த செல்ல வேண்டிய பாதையை குறித்த ஒரு காட்சி, ஒரு கனவு, ஒரு தரிசனம், ஒரு விருப்பம், ஒரு சித்தம், இதெல்லாம் உங்களுக்குள்ள ஏற்படுத்துகிறார். இதெல்லாம் ரொம்ப முக்கியம் பாருங்க. ஒரு கனவை ஏற்படுத்துகிறார், விருப்பத்தை ஏற்படுத்துகிறார். இந்த காலத்துல எனக்கு சொல்லிட்டாங்க எந்த விருப்பமும் இருக்கக்கூடாது. கிறிஸ்தவன்னா விருப்பமே இருக்கக்கூடாது. விருப்பம் தான் நீ கிறிஸ்தவனே கிடையாது. அதை விரும்புறேன், இதை விரும்புறேன், இப்படி ஆகணும்னு விரும்புறேன், அப்படியா அதெல்லாம் விருப்பத்தெல்லாம் திறந்துரு. நீ விருப்பத்தை பாருங்க. விருப்பம் வந்து பைபிள் என்ன சொல்லிருக்கு? அவர் விருப்பத்தையும் செய்கையும் தருகிறவர். Delight in the Lord and he will give you the desires of your heart. அதாவது he will give you the desires of your heart ன்னு சொன்னா நம்ம எதெல்லாம் விரும்புறோமோ அதை தருவார் என்ற அர்த்தத்துல சொல்ல, டிசைர்ஸே அவர் தான் தர்றாரு அந்த அர்த்தத்துல தான் சொல்லி இருக்காங்க. நிறைய பேர் அந்த வசனத்தையே தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. நான் எதெல்லாம் விரும்புறேனோ அதெல்லாம் தந்துருவாரு, நான் அவருக்குள்ள மனம் மகிழ்ந்து களி கூர்ந்தேன்னா நான் என்னெல்லாம் விரும்புறேனோ அதெல்லாம் தந்துருவாரு அப்படின்ட்டு, அப்புறம் நான் என்னெல்லாம் விரும்பணும் ஏன் அதெல்லாம் கிடைக்கலன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி சொல்லவே இல்லையே. He will give you the desires of your heart. நான் உங்களுடைய விருப்பங்களை தருகிறவர் அவர். விருப்பங்களை தந்து அந்த விருப்பங்கள் தான் உங்க ஜெபமாகிறது. அதனால்தான் மார்க் 11:24 சொல்லுகிறது, நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை விரும்பி கேட்டுக்கொள்கிறீர்களோ. இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் அப்படியே வருது. What things soever you desire when you pray, believe that you receive them and you shall have them. நீங்கள் எவைகளை விரும்பி கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். அப்ப விருப்பம் கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது நான் சொல்லுகிறேன், நான் கண்டுபிடிச்சிருக்கேன் பாருங்க. கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது விருப்பத்தால் நிறைந்த உள்ளத்தை கொண்ட ஒரு வாழ்க்கை. ஒண்ணுமே விருப்பம் இல்லாதவன் கிறிஸ்தவம் கிடையாது, அது வேற மதம். அதை கொண்டு கிறிஸ்தவத்தோட கலக்க கூடாது. விருப்பத்தெல்லாம் விட்டு எந்த விருப்பமும் கிடையாது, விருப்பம் இல்லாத ஒரு வாழ்க்கை. 12 சொல்றாரு பாருங்க, சாப்பிடும் போது கூட விரும்பி சாப்பிடக்கூடாதுப்பா. நீ சிக்கன் 65 வாயில வச்சு சொல்லி அது தப்பு, அதெல்லாம் கர்த்தருக்கு பிடிக்காது. முழுங்கிடணும், அது உனக்கு பலத்தை தருமை ஒழிய நீ இதை விரும்பி ஆசைப்பட்டெல்லாம் சாப்பிடக்கூடாது, அது கிறிஸ்தவம் கிடையாது. நான் கேட்டேன் அவரை, அப்படின்னா எதுக்கு நாக்குல டேஸ்ட் பண்ணக்கூடிய ருசி பார்க்கக்கூடிய அந்த நரம்பை ஏன் வச்சாரு? கர்த்தர் கொடூரமானவர் இல்ல. நான் எதையுமே விரும்பக்கூடாது, எதையுமே அனுபவிக்க கூடாது, ஒண்ணுமே பண்ணக்கூடாது, அப்படியே முழுங்கி சரியா வேலை மட்டும் அடைஞ்சணும், வேலை மட்டும் செய்யணும், நான் எதையும் விரும்பக்கூடாது அப்படின்னு வச்சிருக்காரா? கிடையாது. நீங்க எப்படி உங்க பிள்ளைக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து அது முகம் முழுக்க ஐஸ்கிரீம் ஆகி அதை நக்கி நக்கி அந்த பிள்ளை சாப்பிடும் போது எவ்வளவு ரசிக்கிறீங்களோ, அதை காட்டிலும் நல்லவர் கர்த்தர். அதை காட்டிலும் ரொம்ப அதிகமா உங்களுடைய விருப்பங்களை அவர் நேசிக்கிறார், அவர் விரும்புகிறார். நீங்க விருப்பப்படுறது அவருக்கு ரொம்ப இஷ்டம். விருப்பங்களே அவர் தர்றார், நல்ல விருப்பங்களை தர்றார். உண்மைதான், கெட்ட விருப்பங்களை அகற்ற வேண்டும், கெட்ட விருப்பங்கள் கூடாது, நல்ல விருப்பங்கள் வேண்டும் வாழ்க்கையில. நல்ல விருப்பம் இல்லாத எதையும் அடைய முடியாது, எதையும் சாதிக்க முடியாது, ஒண்ணுமே நடக்காது அவங்க வாழ்க்கையில, தோல்விய வாழ்க்கை அது. நல்ல விருப்பம் வேண்டும். அப்ப பவுலுக்கு ஒரு நல்ல விருப்பம் எல்லாம் உண்டாயிடுச்சு. ரட்சிக்கப்பட்ட உடனே விருப்பமே ஒரு நல்ல திசையில போகுது. அதுக்கு முன்னால என்னென்ன விருப்பத்தை வச்சிருந்தாரு தெரியல. அதுக்கப்புறம் ஒரு நல்ல விருப்பம் வந்துருச்சு அவருக்கு. நான் இப்படி இருக்கணும், இதை செய்யணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும், அங்க போகணும், இங்க போகணும், இதெல்லாம் பண்ணணும்ன்ற ஒரு நல்ல விருப்பங்கள் அவரை டெய்லி டிரைவ் பண்ணுது, உந்தி தள்ளுகிறது விருப்பங்கள். விருப்பம் இருக்கிற ஆளு எந்திரிக்கிறதுல ஒண்ணும் பிரச்சனை இல்லை, காலையில கிளம்பி போறதுல பிரச்சனை இல்லை, அயராமல் உழைக்கிறதுல ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா விருப்பம் இஸ் a driving force. நிறைய பேர் நீங்க எந்த டிசைர் இல்லாதனால தான் அப்படி இருக்கிறாங்க, யூஸ்லெஸ்ஸா, விருப்பம் இல்லாதனால. கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது விருப்பத்தின் வாழ்க்கை. விருப்பத்தை கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தரோடு கூட உறவுன்றது நான் ஏதோ ரெண்டு அதிகாரத்தை வாசிட்டு ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு போறது இல்ல. ஆவிக்குரிய ஜீவியம் எனக்கும் அவருக்கு ஒரு கனெக்ஷன், பெரிய கனெக்ஷன். அந்த கனெக்ஷன்ல என்ன நடக்குது? அவருடைய திட்டத்தை எனக்கு தெரிவிக்கிறார், என்ன நடத்துகிறார், அந்த திட்டத்துக்கு ஏற்ற விருப்பங்களை எனக்கு தர்றார்.
அந்த திட்டத்துக்கேற்ற ஆசைகளை எனக்குள்ள உண்டாக்குகிறார். அந்த திட்டத்துக்கேற்ற எண்ணங்களை எனக்கு தர்றார் அவர். இதெல்லாம் பரிமாற்றம் நடக்குது பாருங்க, எனக்கு அவருக்குள்ள, கர்த்தருக்கும் எனக்கு உள்ள உறவுல இதெல்லாம் நடக்கிறது. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்ப பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், ஓட்டத்தை முடித்தேன்றார். ஆரம்பம் பண்ணதில்லை, பட்டமல்ல, ஆரம்பத்திலிருந்து அவர் கரம் பிடிச்சிட்டாரு. எனக்கு விருப்பத்தை தந்திருக்கிறாரு, செய்கையை தந்திருக்கிறாரு, தாளந்தை தந்திருக்கிறாரு, கிருபையை தந்திருக்கிறாரு, அழைப்பை தந்திருக்கிறாரு, நோக்கத்தை தந்திருக்கிறாரு, எல்லாத்தையும் தந்திருக்கிறாரு. இதெல்லாம் எதுக்கு? என்னுடைய ஓட்டத்தை முடிக்கிறதுக்காக தான் இதையெல்லாம் கொடுத்திருக்கிறார். அப்ப சிலர் சொல்லலாம், என்னையா ஓட்டத்தை முடிச்சேன்னு சொல்றீங்க, சிலர் முடிக்கலையே, முடிக்காமலே போயிடுறாங்களே இந்த உலகத்தை விட்டு, எவ்வளவு சீக்கிரமாலாம் இறந்து போயிடுறாங்க, அவங்க முடிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லலாம். கிளாடி அண்ணா அவர்கள் ரொம்ப சீக்கிரமா இறந்து போனாங்க. அது எல்லாருக்கும் பெரிய வருத்தம். அது என்னன்னு புரிஞ்சு கொள்ள முடியாம ஒரு ஒரு காரியமா நிறைய பேருக்கு இருக்குது. நிறைய பேர் நினைக்கிறாங்க, கர்த்தர் அழைச்சாரு, கர்த்தர் தானே தெரிந்து கொண்டார், கர்த்தர் தானே வச்சாரு, அவர் போயிட்டாரு, அப்ப அவர் விருப்பம்லாம் நிறைவேறவில்லையே, நோக்கம்லாம் நிறைவேறவில்லையே, இறந்து போயிட்டாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் சொல்றேன், கிறிஸ்தவ வாழ்க்கையில தோல்வின்ற பேச்சுக்கு இடமே கிடையாது. லைஃப் ஆஃப் ஃபெய்த்ல டிஃபீட்டுக்கு இடமே கிடையாது சொல்ற பாருங்க. நம்ம நினைக்கிறோம், நம்ம மரணத்தை பற்றி வெறும் நெகட்டிவா மட்டுமே நினைக்கிறோம், நம்ம ஆங்கிள் மட்டுமே பார்க்கிறோம். ஆனா நம்ம எல்லாம் கிங்டம் பீப்புள், நம்ம ராஜ்யத்தின் மக்கள், ராஜ்யத்தின் ஆங்கிள் அதை பார்க்கணும். பாருங்க, இறந்தது நமக்கு, நம்முடைய பாதிப்பை மட்டும் நம்ம பார்க்கிறோம். ஆனால் கர்த்தருடைய திட்டத்துல எந்த மாற்றமும் கிடையாது பாருங்க. கர்த்தர் அவருக்குள்ள விருப்பத்தை தர்றாரு. அநேக நேரத்துல அந்த விருப்பத்தை தொடர்ந்து நிறைவேற்றுவதற்கான ஆற்றலையும் மற்றவர்களுக்கும் தர்றாரு. அதனால ஒரு மனுஷன் கடந்து போகும்போது மற்றவர்கள் அதை தொடர்ந்து செய்கிறாங்க பாருங்க. தொடர்ந்து செஞ்சு அந்த விருப்பங்களை இன்னும் மேல, இன்னும் அதிகமா கொண்டு போகிறாங்க, இன்னும் தூரம், இன்னும் வெகு தூரமாய் அதை கொண்டு போகிறார்கள். எங்க அப்பாலாம் ஊழியத்தை ஆரம்பிச்சப்ப கிராமங்கள்ல எல்லாம் போய் சுவிசேஷம் சொல்லணும்னு சொல்லி சைக்கிள் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு லீவுக்கும் போவாங்க. அப்ப வேலை செஞ்சுக்கிட்டே ஒளி நீஞ்சாரு. வாலிபர்கள் கூட்டிக்கிட்டு ஒவ்வொரு கிராமமா போவாங்க. 83 கிராமம் லிஸ்ட் போட்டு வச்சுக்கிட்டு ஒன்னொன்னா டார்கெட் பண்ணி போய் சுவிசேஷம் சொல்லணும்னு அப்படி அறிவிச்சாங்க. அவருக்கு பெரிய ஆசை, எல்லா இடத்துலையும் சுவிசேஷம் சொல்லணும். இன்னைக்கு பல விதத்துல நாங்க அதை செய்யறோம். டிவி மூலமா, அது மூலமா போகாத கிராமமே கிடையாது. அந்த அளவுக்கு சுவிசேஷம் போகிறது. அவங்களுக்கு இருந்த கனவுகள், கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு ஒரு கனவை கொடுக்கும் போது வெறும் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையோட அது நின்று போறது கிடையாது, அந்த வாழ்க்கையோட அது முடிஞ்சு போயிடுறது கிடையாது. கனவு, இந்த ரேஸ் இந்த ஓட்டம்னு சொல்றாரு பாருங்க. இது என்ன மாதிரி ஓட்டம்னா, இங்க ஆரம்பிச்சு பினிஷிங் பாயிண்ட்ல போய் முடிக்கிற மாதிரி இல்லை. இது ரிலே மாதிரி. ரிலேல என்ன பண்றோம், அந்த பட்டான் எடுத்துக்கிட்டு ஒருத்தன் ஓடுறான், ஓடி போய் அடுத்தவங்க கிட்ட கொடுக்குறான், அந்த அடுத்தவன் எடுத்துட்டு ஓடுறான், அவன் இன்னொருத்தன் கொடுக்குறான், அந்த அடுத்தவன் எடுத்துட்டு போய் இன்னொருத்தன் கொடுக்குறான். இப்படி நீண்ட தூரம் எல்லாம் ஓடுறாங்க. பல பேர் இதுல கலந்து கொள்றாங்க, ஓடுறாங்க இல்லையா? இது அப்படிப்பட்ட ஒரு ஓட்டம். நான் ஓடிக்கிட்டு இருக்கிறேன், அடுத்தது நான் யாருக்கையாவது ஒருத்தட்ட கொடுக்குறேன், நான் கடந்து போயிடுறேன், அதுக்கப்புறம் அவங்க ஓடி இன்னொருத்தட்ட கொடுக்குறாங்க. இப்படிதான் அந்த ஓட்டம் பாருங்க. அதனால கர்த்தருடைய ஸ்கீம்ல எந்த தோல்வியும் கிடையாது. அவருடைய வேலையை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கிறாங்க பாருங்க. அவருடைய வேலையை நிறைவேற்றி முடித்துறாங்க. பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, என் ஓட்டத்தை முடித்துட்டேன். நம்ம செய்ய வேண்டிய வேலை செஞ்சு முடிச்சுட்டா அது முடிச்ச மாதிரி தான். அவ்வளவுதான். என்ன எவ்வளவு தூரம் ஓட சொல்லியிருக்காரு, 100 மீட்டர்ஸ் ஓட சொல்லியிருந்தா 100 மீட்டர்ஸ் ஓடிட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறார். அடுத்தது கர்த்தர் ஆளை வச்சிருக்கிறாரு, அவங்கள நடத்துகிறார். இப்படி ஓட்டத்தை முடித்தேன் என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். நிச்சயமா பவுலுக்குள்ள அவர் ஏற்கனவே செஞ்சு முடிச்ச காரியங்களை காட்டிலும் இன்னும் நிறைய செய்ய வேண்டும் என்ற ஆசையெல்லாம் இருந்திருக்கும், இல்லாம இருந்திருக்காது. கண்டிப்பா அதை பற்றி கனவெல்லாம் இருந்திருக்கும். இன்னும் நிறைய செய்யணும், இப்படி செய்யணும், அப்படி செய்யணும்னா கனவு கண்டிருக்கலாம். அது முடியாம போயிருக்கலாம். அவருடைய வாழ்க்கை அந்த காலகட்டத்துல முடிஞ்சிருக்குது. ஆனால் அதை தொடர்ந்து செய்யறதுக்கு, அது தொடர்ந்து நடைபெறுவதற்கு ஆண்டவர் எல்லா ஏற்பாடையும் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஆகவே ஆண்டவருடைய கனவுகள் ஒரு நாளும் தோற்று போகிறதில்லை. அதுல நமக்கு ஒரு பங்கு இருக்கிறது, அவ்வளவுதான். நாம் அதுல பங்கு பெறுகிறோம். ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த கனவை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். நம்முடைய போர்ஷனை, நம்முடைய பகுதியை, நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நாம செய்கிறோம். அதன் பிறகு வருகிறவர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அவர்கள் செய்கிறார்கள். இதுல நான் கவனிச்சது என்னன்னா, நிறைய நேரத்துல குடும்பத்துல பாருங்க,
பாஸ்டர் பிள்ளைங்கள்லாம் நிறைய பாஸ்டர் ஆகிறாங்களே என்று சிலர் கேட்குறாங்க. நான் சொல்றது ஏன்னா, அந்த வீட்டில இருந்து அந்த தரிசனத்தை இம்பைப் பண்ணாதான் நிறைய நேரத்துல அந்த தரிசனத்தை நிறைவேற்றி முடிக்க முடியும். அப்படி வைக்கிறார் சில நேரத்துல. சரீர பிரகாரமா அவங்களுக்கு பிறந்த பிள்ளைகளே எடுத்து அந்த ஊழியத்தை செய்யறாங்க. சில நேரத்துல அவங்களோட சேர்ந்து செஞ்சவங்க, பல வருஷமா இருந்தவங்க, அவங்களும் ஒரு பிள்ளைகள் மாதிரி இருந்து அந்த தரிசனத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். அவங்க பிள்ளைகளை மாதிரி ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. சொந்த பிள்ளைகளோ அல்லது மற்றவர்களோ யாரா இருந்தாலும் இப்படிதான் தரிசனம் பாஸ் ஆன் ஆகுது பாருங்க. அப்ப நான் இந்த குடும்பத்தாருக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய தகப்பனார், உங்களுடைய தாயார் கொண்டிருந்த அந்த தரிசனம், அந்த ஆசை, அந்த கனவு கர்த்தர் அவர்களுக்குள்ள வைத்த அழைப்பு, தெரிந்து கொள்ளுதல், இந்த உன்னதமான ஊழியம், அவர் நிறைவேற்றின காரியங்கள், அதெல்லாம் முடிந்து போயிடுச்சுன்னு நினைக்காதீங்க. அது ஒருவேளை உங்கள் மூலமாய் தொடரலாம், இன்னும் மற்றவர்கள் மூலமாய் தொடரலாம், தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது என்று தான் நான் நம்புகிறேன். அதுல உங்களுக்கும் ஒருவேளை நாளைக்கு ஒரு பங்கு இருக்கலாம். கர்த்தர் உங்களையும் உங்களில் சிலரையும் எடுத்து பயன்படுத்தி அவர்கள் விட்டு சென்ற அந்த ஊழியத்தை நிறைவேற்றும்படியாக உங்களை பலப்படுத்தலாம், உங்களை அதற்கென்று அழைக்கலாம். அந்த பட்டான் உங்க கையில வரலாம், நீங்க அந்த ஓட்டத்தை தொடரக்கூடியவர்களா இருக்கலாம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த கனவு அதோட நின்று போயிடல. The dream does not end with your father or your mother. The dream does not end with one generation. The dream continues. God did not give the dream to end in a short time. It's a long-term dream. It's a kingdom dream. இது தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த கனவு. இது ரொம்ப பெரிய ட்ரீம். இது கர்த்தருடைய திட்டத்தில் இருக்கிற ஒரு ட்ரீம். இது ஒரு தலைமுறை 2 தலைமுறையில இருக்கிற ட்ரீம் இல்ல. இது இயேசு வருகிற வரைக்கும் நித்தியமா கர்த்தர் நித்தியத்துக்காக கொண்டிருக்கிற ஒரு பெரிய ட்ரீம். அந்த ட்ரீம்ல உங்களுக்கெல்லாம் ஒரு பங்கு உண்டு. அதனால ஜெபியுங்கள், உங்களை நீங்கள் அர்ப்பணியுங்கள். கர்த்தர் உங்களை எதுக்கு வச்சிருக்கிறார் என்பதை குறித்து யோசித்து பாருங்கள், எண்ணி பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு காட்டுகிற வழியில நீங்க நடவுங்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அழைப்பை நீங்க நிறைவேற்றுங்கள். அதுக்காக உங்களை ஊக்குவிக்கிறேன், முக்கியமா குடும்பத்தாரை. அது மட்டும் இல்லாமல் காலியன் ஆரம்பிச்ச அந்த ஊழியத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் கர்த்தர் உங்களுக்காக கொடுத்த அந்த பங்கை நீங்க நிறைவேற்றுங்கள். அதற்காக ஜெபியுங்கள், அந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்யுங்கள். இந்த கனவு தொடர்ந்து நிறைவேறட்டும். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையின் முடிவிலே நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று சொல்லக்கூடியவர்களா இருக்கணும். ஏன்னா நம்முடைய பங்கை நாம் செய்து முடிக்க வேணும். அதுதான் வாழ்க்கை, அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு வெறும் ரட்சிப்பு மட்டுமல்ல, ரட்சிப்புக்கு பிறகு ஒரு பெரிய கனவு. அந்த கனவு தேவனோடு உறவுல உண்டாகிறது. கனவை தர்றவரே அவர் தான், விருப்பத்தை தர்றவர் அவர் தான், செய்கையை தர்றவர் அவர் தான், ஊக்குவிக்கிறவர் அவர் தான், பரிசுத்த ஆவியை தர்றவர் அவர் தான், அழைப்பை தர்றவர் அவர் தான், பலத்தை தர்றவர் அவர் தான், வேண்டிய ஆதாரங்களை தர்றவர் அவர் தான். அப்படி எல்லாவற்றையும் தந்து நம்ம நடத்துவார் என்று நான் நம்புகிறேன். இந்த குடும்பத்தாரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், தொடர்ந்து நடத்துவார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அதை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். கர்த்தர் ஒருபோதும் உங்களை விடுவதில்லை, உங்களை கைவிடுவதில்லை. கர்த்தர் உங்களை எப்போதும் நினைச்சு பார்க்கிறார். நீங்க அவருடையவர்கள், நீங்க அவருக்கு சொந்தமானவர்கள். ஊழியக்காரர்களுடைய அந்த சந்ததியை கர்த்தர் யோசித்து பார்க்கிறார். கர்த்தர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். உங்களுக்கு என்று பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார். அதனால கவனம் செலுத்துங்கள். கர்த்தர் என்ன காமிக்கிறார், எப்படி நடத்துகிறார் என்பதில் கவனம் செலுத்துங்கள். நீங்கள்